Hi friends, welcome to Prepare with Nandini channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லகராதி, அதாவது குரூப் 4 சிலபஸில் சொல்லகராதிலேருந்து மொத்தம் 15 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 15 கேள்விகளுக்கு என்னென்ன டாபிக் அப்படின்றத கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக இந்த தலைப்புக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த தலைப்புக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ற இந்த டாபிக் பற்றி. இது புத்தா பிளாக் புக்கில் மொத்தம் 8 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். 8 பேஜஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன அப்படின்றது புத்தா பிளாக் புக்கில் அவுட்சோர்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஃபர் பண்ண போகிறோம். நான் என்ன படிக்கிறேனோ அதை தான் உங்களுக்கு வீடியோஸாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். முதல் டாபிக் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி. ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துகள் சேர்ந்து உருவாவது சொல்லாகும். ஆனால் தமிழில் ஓர் எழுத்தே தனித்து நின்று ஒரு சொல் போல பொருள் தருகிறது. அவ்வெழுத்துகளுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி என்று பெயர். அதாவது ஒரு சொல் அப்படின்னா நிறைய எழுத்து இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த தமிழ் மொழியில் மட்டும்தான் ஒரே ஒரு எழுத்து இருந்தாலுமே அதுக்கு பொருள் இருக்கும். இப்போ கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு எழுத்துக்கு கூட பொருள் இருக்குது. அதை தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறோம். அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிகள் நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படும். தற்காலத்தில் 70 எழுத்துகளுக்கு மேல் ஓரெழுத்து ஒரு மொழியாக வருவதை காணலாம். மொத்தம் 70 எழுத்துக்கள்னு கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நெட்டெழுத்துக்கள் 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நன்னூலார், அதாவது பவணந்தி முனிவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மொத்தம் 42 எழுத்துக்கள் அதாவது 40 நெடில் எழுத்துக்களும் 2 குறில் எழுத்துக்களும் சேர்ந்தது நமக்கு என்ன அப்படின்னா நெட்டெழுத்துக்கள். இதை தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், 70 எழுத்துக்களுக்கு மேலே ஓரெழுத்து ஒரு மொழி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். கழக தமிழ் அகராதி முதல் பதிப்பு 1964. பவனந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி இது 1992. இந்த 3 அகராதிகளிலிருந்து தான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் 70 அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்ற சோர்சஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது எதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயிரெழுத்தில் மொத்தம் 12 இருக்கா? என்னென்னு பாருங்கள். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இது எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழிகள் அப்படின்றது இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ககர வரிசையில் 8 எழுத்துக்களுக்கு பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த பவனந்திய முனிவர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, அதுலலாம் கவ் வந்தது இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அது வேறு இது வேறு. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் பற்றி மட்டும் பார்ப்போம் இப்போதைக்கு. வாங்க பார்க்கலாம். ககர வரிசையில் க கா கி கு கு கை கோ கௌ மொத்தம் 8 எழுத்துக்கள். அதே மாதிரி சா வரிசையில் 7 எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றது பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சா சி சு சு சே சை சோ. அடுத்தது ஞகர வரிசையை பொறுத்த வரைக்கும் ஞ ஞா இந்த ரெண்டுக்குமே பொருள் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்த தகர வரிசைக்கு 8 எழுத்துக்கள் இருக்குது. காக்கு எப்படி 8 இருக்கோ அதேமாதிரி தகர வரிசையிலையும் 8 இருக்குது. தத்தா தி து து தே தை தோ. நகர வரிசையில் மொத்தம் 10. நகர வரிசை தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமானது. நா நி நீ நூ நூ நே நை நோ நோ நவ். ஓகேங்களா? ஸோ இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் அதாவது அந்த 4 தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது. அடுத்தது பகர வரிசை பப்பா பிபி பூ பே பை போ. அடுத்து மகர வரிசையில் 7 எழுத்துக்களுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. ம மா மீ மூ மே மை மோ. யகர வரிசையில் ஒரே ஒரு எழுத்து தான், யா அப்படின்ற ஒரு எழுத்து மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு மொழியாக இருக்குது. வகர வரிசையில் மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 7 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? 7 எழுத்துக்களை வவா விவி வே வை வவ் இந்த எழுத்துக்கள் மொத்தமாக சேர்த்தோன்னா 70 எழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றி பார்க்கலாம். பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூல் என்னும் இலக்கண நூலில் குறிப்பிடப்படும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா 42. அந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். உயிர்மவில் 6ம் தனப்பவில் 5ம் கசவில் 4ம் எவ்வில் 1ம் ஆகும். நெடில் நுது ஆங்குரில் 2ஓடு. அதாவது நன்னூலார் சொல்லக்கூடிய அந்த இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. உயிர் அப்படின்றதுல எத்தனை எழுத்து இருக்காங்க? 6 எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்கான். இது யார்? பவனந்தி முனிவர் குறிப்பிடுறது. தப்பன அதாவது தனப்பன்னு சொல்கிறோம்ல, தா நா பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 5 ஒரு எழுத்து ஒரு மொழிகள் இருக்கான் அந்த வரிசைகளில். அடுத்து கசவ அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் 4 இருக்குமாமா. எவ்வில் 1ம் எவ்வில்னா யா வரிசையில் ஒரே ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்கான். ஆகும். நெடில் நோது இதெல்லாம் நெடில். இதுக்கப்புறம் வரக்கூடிய குறில் எழுத்துக்கள் 2ஓடு அப்படின்னா குறில் எழுத்துக்கள் 2 நோ தூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது குறில் எழுத்துக்களில் இந்த நோ அண்டு இந்த தூ இந்த 2ஓடு. இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. யார் சொல்லியிருக்கா? பவனந்தி முனிவர் சொல்லியிருக்காரு. ஓரெழுத்து இயல்பதாம் 6 சிறப்பின அப்படின்னு இது சொல்லியிருக்கு நன்னூல். அப்போ 42 அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா நன்னூல். அதோடைய விளக்க உரை கொடுத்துருப்பாங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். உயிர் வரிசையில் 6ம் மகர வரிசையில் 6ம் தகர வரிசையில் 5ம் பகர வரிசையில் 5ம் நகர வரிசையில் 5ம்
ககர வரிசையில் 4ம் வகர வரிசையில் 4ம் சகர வரிசையில் 4ம் யகர வரிசையில் 1ம் ஆகிய நெட்டெழுத்தால் ஆன மொழிகள் 40ம் நோ து என்னும் குரில் எழுத்தாகிய ஒரு மொழிகள் 2டன் கூட ஓரெழுத்தாகிய மொழிகள் 42டன் சிறப்புடையன. இதோடைய விளக்க உரை, அதாவது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றத அடுத்து கொடுத்துருக்காங்க. உயிர் வரிசையில் 6. இதில் வந்து என்ன அப்படின்னா நெடில் எழுத்து 7 இருக்குமா, அதில் அவு தவிர மற்ற இருக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து ககர வரிசையில் கா கு, அடுத்து கேன்றது நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் இருக்காது. ஓகே, சாரி, கோ கைன்றது கவுன்றது, இங்கே வந்து கை கௌ. இதில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த அவு வரிசை இருக்கும் பார்த்தீங்களா, அவு வரிசை எதுலேயுமே வராது, ஒன்றே ஒன்று மட்டும் தான் வரும், வவுக்கு மட்டும்தான். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சகர வரிசையில் 4 எழுத்துக்கள் சா சி சே சோன்றது. அடுத்து தகர வரிசையில் 5 எழுத்துக்கள் தா நா பா, 3 இதுலேயுமே வந்து 5 இதுதான். தா தி து தே தை நா நீ நே நை நோ பா பூ பே பை பூ. அடுத்த மகர வரிசை. மகர வரிசையில் 6 எழுத்துக்கள் ஒரு எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். மா மீ மூ மே மை மோ அப்படின்ற எழுத்துக்கள். ஓகேங்களா. அடுத்த யகர வரிசையில் 1 யா மட்டும். வகர வரிசையில் 4 வா வி வை வவ், இந்த எழுத்துக்கள் மட்டும். அடுத்தது குறில் எழுத்துக்கள் 2 நோவும் தூவும், மொத்தமாக சேர்த்து 42 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவை சிறப்பின. எனவே சிறப்பில்லாதவைகளும் ஒரு எழுத்து ஒரு மொழிகளில் சில வரும். அவை கு கௌ பி அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அதெல்லாம் சிறப்பு இல்லாதது, சிறப்பு இருக்கிறதும் சாரி மேலே கதெல்லாம் சிறப்பானது, இது சிறப்பில்லாத எழுத்துக்களில் கு கௌ பி இதுவுமே வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நன்னூல் குறிப்பிடும் நெட்டெழுத்தாகிய ஒரு எழுத்து ஒரு மொழிகள் 40, குறில் எழுத்தாகிய ஒரு எழுத்து ஒரு மொழிகள் 2. ஆக மொத்தம் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். தொல்காப்பியம் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12 நெடில் எழுத்துக்களாக இருக்கும் 7 எழுத்துக்களும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெட்டெழுத்து 7 ஓர் எழுத்து ஒரு ஒளி சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். ஓகேங்களா. தொல்காப்பிய நூற்பா தான் அதை பற்றி சொல்லுது. இந்த நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது மட்டும்தான், இந்த நெடில் எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்றத வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ பார்க்கலாம். ஆ அப்படின்னா பசு, இ அப்படின்னா கொடுத்தல், ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா அழகு மற்றும் தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலவை, ஔ அப்படின்ற இந்த எழுத்துக்கு வந்து பொருள் கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருப்பார். ஓகேங்களா. மேலே கண்டவற்றில் ஔ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி ஆவதில்லை. எனவே இந்நூற்பாவிற்கு உரை கூறும் அறிஞர்கள் இந்த நூற்பா உயிரெழுத்துகளுக்கும் உயிர்மெய் எழுத்துகளுக்கும் பொது என்பதால் ஔ என்பதை உயிர்மெய்யில் வரும் கௌ வௌ முதலியவற்றை உணர்த்துவதாக கருத வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். ஏன்னா ஔ அப்படின்றதுக்கு பொருள் கிடையாது. ஓகேங்களா. பொருள் இல்லாதப்ப அது ஓர் எழுத்து ஒரு மொழியாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உரை எழுதினவங்க சொல்கிறாங்க. எனவே உயிரெழுத்துகளில் நெட்டெழுத்துக்கள் 6 மட்டுமே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பதை புரிந்து கொள்ளலாம். உயிரெழுத்துகளில் நெட்டெழுத்துக்களை பற்றி கூறிய தொல்காப்பியம் குற்றெழுத்துக்கள் 5ம் ஓரெழுத்து ஒரு மொழியாக வருதல் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, குறில் எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியாக வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுது, தொல்காப்பிய நூற்பா தான் சொல்லுது. இந்த நூற்பாவை காணும் பொழுது ஆ இ உ ஏ ஓ என வரும் குற்றெழுத்துக்களில் ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டுப்பொருளை உணர்த்துவன என்பது நினைவுக்கு வரும். ஏ எனும் எழுத்து வினா பொருளை உணர்த்தும். இவற்றை ஏன் ஓரெழுத்து ஒரு மொழி என்று குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஷின் வரும். ஆ இ உ 3மே வந்து சுற்றெழுத்துக்கள், ஏன்றது வினா எழுத்து. சுற்றெழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் இடை சொற்கள் அப்படின்ற பிரிவுக்குள்ளே வந்துடும். இடை சொல் அப்படின்றது தனியாக வந்து பொருள் தரக்கூடியது கிடையாது, அது பிற சொற்களோடு சேர்ந்தே வந்து பொருள் தரும். எனவே தனியாக நின்று பொருள் தராத காரணத்தால் சுற்றெழுத்துக்களான ஆ இ உ ஆகியவையும் ஏ என்னும் வினா எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழி என்னும் இலக்கண வரம்பிற்குள் வரவில்லை அப்படின்ற ஒரு டெஃபினிஷனையுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பொருள் என்ன, அதாவது ஆ அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது, ஆ அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தொல்காப்பியர், நன்னூலார் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய 70 இது அது என்னென்ன அப்படின்றத மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிசைக்கும் என்னென்ன பொருள், ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன பொருள் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணி தரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.